இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் உடல் ஆஃபியத்தை நசீபாக்கி தருவானாக. வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், அதன் சிரமங்களை விட்டுள்ள ரஹ்மான் நம்மை தூரமாக ஆக்கி தருவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்கிலிருந்து வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அத்துஆஉ முஹுல் இபாதா, அத்துஆஉ முஹுல் இபாதா என்பார்கள். துஆ அது இபாதத்துகளுக்கெல்லாம் அது மூலாதாரம், அது மூளை என்று சொல்வார்கள். துஆ தான் எல்லா இபாதத்துகளுக்கும் மூளை என்று சொல்வார்கள். தொழுகின்றோம், நோன்பு நோக்கின்றோம், மற்ற விவாதத்துகள் செய்கின்றோம். நடைபாதையில் வரும்போது அங்கு கீழே வீழ்ந்து கிடக்கக்கூடிய பாறைகள், கற்கள், முற்களை எல்லாம் அப்புறப்படுத்துகின்றோம். இவையெல்லாம் விவாதத்துகளில் உள்ளதுதான். நீண்ட நெடிய காலத்தில் ஒரு மனிதர் அவர் உம்ரா செய்வார், அதிகமான முறையிலே அமல்கள் செய்வார். இது எல்லாவற்றிற்கும் மூளை என்பது, மூலம் என்பது அது துஆ என்கின்றார்கள் முத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில நேரங்களில் நான் துஆ கேட்கின்றேன், ஒரே விஷயத்தையே கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், ஆனால் எனக்கு அதை வல்ல ரஹ்மான் ஒப்புக்கொள்வது கிடையாது. நான் ஒரே நேரத்தில் ஒரே துஆவை மீண்டும் மீண்டும் கேட்கின்றேன், என் துஆ புறக்கணிக்கப்படுகின்றது. எத்தனையோ தடவை எத்தனையோ முஸ்லிம்களுக்காக நாம் செய்யக்கூடிய துஆக்கள் அவை அங்கீகரிக்கப்படுவது இல்லை. காசா மக்கள் படக்கூடிய வேதனைகள், கஷ்டங்களை எல்லாம் பார்த்து அவர்களுக்காக துஆ செய்கின்றோம், ஆனால் இன்னும் அவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுவது இல்லை. இது எல்லாம் நம்முடைய மனப்பிரமைதான். இது எல்லாம் நாம் நினைத்துக் கொண்டிருப்பதுதான். எந்த ஒரு மனிதனுக்கும் துஆ நிராகரிக்கப்படுவது கிடையாது. எல்லா மனிதனுடைய துஆவையும் வல்ல ரஹ்மான் அவன் ஏற்றுக்கொள்வான். அதற்கு காலதாமதங்கள் ஆகலாம். சில மனிதர்கள் எனக்கு இன்னென்ன தேவைகள் உள்ளது என்று துஆ கேட்பார், இன்னென்ன சிரமங்கள் உள்ளது என்று அல்லாஹ்விடம் கோரிக்கை வைப்பார். சில நேரம் அது அப்பொழுதே அவருக்கு ஒப்புக்கொள்ளப்படும், சில நேரம் அது அவருக்கு சில நாட்கள் கழித்து ஒப்புக்கொள்ளப்படும், சில நேரம் இந்த பூமியில் அவருக்கு அது கிடைக்கவே கிடைக்காது, மறுமையில தான் கிடைக்கும். இப்படி 3 கட்டமாக அவர் கேட்கக்கூடிய துஆ வித்தியாசப்படுத்தி காட்டப்படுகின்றது. அப்போ எந்த ஒரு மனிதனுடைய பிரார்த்தனையும் வல்ல ரஹ்மான் நிராகரிப்பது கிடையாது. அதை அல்லாஹ் தஆலா கொஞ்ச நாட்கள் தள்ளி போடுவது அது அல்லாஹ்விற்கு தெரிந்த ஒரு செயல். நான் ஒரு விஷயத்தை அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், அல்லாஹ் அதை எனக்கு இப்ப தரலன்னா எனக்கு அது இப்போ கைர் இல்லைன்னு விளங்கிக்கணும். நான் கேட்டுட்டு அல்லாஹ் என்கிட்ட அதை கொடுத்துட்டான்னு சொன்னா கண்டிப்பா அது என்னுடைய சக்திக்கு அது இப்ப எனக்கு தேவையில்லாதது. அல்லாஹ் எனக்கு எப்ப தேவைப்படுமோ அது அல்லாஹ் எனக்கு தருவான் என்பதால் விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாக நம்ம துஆ கேட்கும் போது சில வார்த்தைகளை பயன்படுத்துறது அது முஸ்தஹப்பா, அது சுன்னத்துங்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வார்த்தைகள் உள்ளது. துஆ கேட்க ஆரம்பிச்ச உடனே அல்லாஹும்ம ஃபிர்லி, என்னுடைய பாவத்தை மன்னின்னு தான் முதல்ல துஆ கேட்கணும். பொதுவாக துஆல 3 விஷயம் இருக்கணும்னு சொல்றாங்க. முதலாவது அதுல தௌஹீத் இருக்கணும், இரண்டாவது கேட்கக்கூடிய துஆ தக்ஸீரா இருக்கணும், மூன்றாவது கேட்கக்கூடிய துஆல இஸ்திக்ஃபார் இருக்கணும். 3 விஷயம் துஆல இருக்குது. தொழுகையை ஃபுல்ஃபில் பண்ணணும். தொழுகையை முடிஞ்சு சலாம் கொடுக்கணும். சலாம் கொடுத்த உடனே தொழுகையை கபூலியத்து ஆகிறதுக்கு உள்ளதுதான் துஆ என்கின்றார்கள் உத்தம நபி கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தொழுது முடிக்கிறார், சலாம் மட்டும் தொழுகைக்கான முடிவு அல்ல. ஒரு தொழுகையினுடைய முடிவு என்னன்னா, அது ஏதாவது ஒரு சின்ன துஆவை சொல்லிட்டு வாயால முடிஞ்சிட்டு அவரை அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு போறதுதான் அந்த தொழுகையினுடைய கபூலியத் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த துஆவுக்கு என்ன முக்கியம்? 3 விஷயங்கள் முக்கியம். முதலாவது தௌஹீத் இருக்கணும். அல்லாஹ் தஆலா ஒருத்தங்கிற விஷயத்தை மென்ஷன் பண்ணி சொல்லணும். உதாரணத்துக்கு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல்
அவங்க தேவையை கேட்பாங்க. இது ஒரு வகையான துஆவுடைய மாடல். பெரும்பாலும் நபிமார்கள் எல்லாம் இந்த 3 விஷயத்தை சுத்தி தான் துஆ கேட்பாங்க. ஒன்று தௌஹீத், ரெண்டாவது தக்ஸீர். தக்ஸீர்னா என்ன? யா அல்லாஹ், நான் ஒன்றும் நல்லவன் இல்லை, நான் பாவம் செஞ்சவன் தான். ரப்பனா வலம்னா, நாங்கள் அநியாயம் பண்ணிட்டோம், எங்க கூட்டமே அநியாயம் பண்ணிருச்சு. மூசா நபி சொன்னாங்க எங்க கூட்டமே அநியாயம் பண்ணிருச்சுன்னாங்க. ஒவ்வொரு நபியும் துஆ கேட்கும்போது யா அல்லாஹ், நான் தவறு செய்யக்கூடிய ஒரு குற்றவாளி, ஆனா நீ என்னை மன்னிக்கக்கூடிய எஜமானன். நான் தவறு செய்யக்கூடியவன் தான், ஆனால் நீ என்னை மன்னிக்கக்கூடியவன் என்பதாக துஆ செய்யும்போது என்ன சொல்லுவாங்க? தக்ஸீர் பண்ணி சொல்லுவாங்க. எனக்கு 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 அப்படி இருக்குது, எனக்கு இப்படி இருக்குது, அதனால நீ தா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. தன்னை தாழ்த்தி கொண்டு அல்லாஹ்வை உயர்த்தி அல்லாஹ்ட்ட கேட்கறது தான் தக்ஸீருடைய முறை. முதல்ல யா அல்லாஹ், நான் தெரிஞ்சுதான் பாவம் பண்ணினேன், நான் பாவம் செய்யும் போது தெரியாம ஒன்றும் பண்ணல, என்னுடைய சூழ்நிலை நான் தெரிஞ்சுதான் பண்ணேன் என்பதாக தன்னை தக்ஸீர் செய்து கொண்டுதான் அவர் துஆ செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் துஆ செய்யக்கூடிய ஸ்டைல் இருக்கு. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, யா அல்லாஹ், என்னைய வந்து என்கிட்ட என்னுடைய நிலைமையை என் நஃப்ஸிட்ட சிறுமப்படுத்தி காட்டு, ஆனா மக்கள் முன்னாடி என்னை கண்ணியப்படுத்தி காட்டு. நான் வந்து எந்த காலகட்டத்திலும் என் உள்ளத்தை நான் கிபுரா பெருமையா என் நஃப்ஸ் அப்படியே உயிர் உச்சகட்டத்தில் வச்சு நான் அப்படி நினைக்க கூடாது. என்னையே என் மனசுல கொஞ்சம் நீ வந்து இன்னும் ஒரு சாதாரணமான மனுஷன் தான் நீ எனக்கு காட்டு, ஆனா என்னை சுற்றி உள்ள மக்களுடைய பார்வையில கண்ணியமான காட்டு என்பதாக பெருமானார் துஆ செய்யும் போது தக்ஸீர் செய்து துஆ செய்வார்கள். முதலாவது தௌஹீத். அப்போ அல்லாஹும்ம ரப்பனா இந்த மாதிரி கேட்கக்கூடிய எல்லா துஆவும் பெரும்பாலும் தௌஹீதுல வந்துடும். அதை எடுத்து அப்படியே தக்ஸீரா இருக்கும். மூணாவது விஷயத்தை பெருமானார் சொல்லி தராங்க, இஸ்திக்ஃபார் இருக்கணும். துஆவுல முதலாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்கணும்? இஸ்திக்ஃபார் இருக்கணும். அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டு துஆ செய்யணும். நான் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செஞ்சிருக்கேன், என்னை நீ மன்னிச்சிரு என்பதாக சொல்லி அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டு தான் எங்க போனோம். அதுக்கப்புறம் அவனை என்ன தேவை சொல்லணும்? முதல்ல நான் நிரபராதியா மாறிடணும், நான் சுத்தமான ஒரு மனிதனா மாறிடணும். சுத்தம் அடைஞ்சதுக்கு பின்னாலதான் நான் அல்லாஹ்ட்ட துஆ கேட்பேன். யா அல்லாஹ், இந்த விஷயங்களை கூட நான் அல்லாஹ்ட்ட துஆ கேட்பேன். அப்ப முதல்ல இஸ்திக்ஃபார் முடிச்சிடணும். ஷரியத்துல மட்டும்தான் உலகத்துல எத்தனையோ கோட்பாடுகள், வேதங்கள், மதங்கள் எத்தனையோ இருக்குது. அது சொல்லித்தராத ஒரே விஷயம் இந்த துஆவை எப்படி கேட்கணுங்கிற விஷயத்தை தான். எத்தனையோ மதங்கள் இருக்கு. சில மதங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மதகுருமார்கள்ட்ட தனியா ஏதாவது பாவம் பண்ணி கூட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட்டுல வச்சு அந்த மதகுருட்ட போய் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அந்த மக்கள் எல்லாம் செஞ்ச பாவம், பண்ண குற்றங்கள், எடுத்த திருட்டு, இவை எல்லாவற்றையும் அந்த மதகுருட்ட சொல்லுவார். மதகுரு சொல்லுவாங்க, இறைவனுடைய பரிசுத்தத்தால நீ மன்னிக்கப்பட்டிருப்பதாக சொல்லி அவர் பாவத்தை ஃபுல்லா மன்னிப்பாங்க. அதுக்கு என்ன செய்வாங்க? அதுக்கு கூலி வாங்கிக்குவாங்க. இப்படி சில மதங்கள்ல இன்னும் சில மதங்கள் இருக்குது, செஞ்ச பாவத்தை ஃபுல்லா எழுதி அதை அப்படியே அந்த மதகுருட்ட கொடுத்துடணும். அந்த மதகுரு என்ன செய்வாங்க? அதை நெருப்புல எரிச்சிருவாங்க, இது தண்ணியில கரைச்சிருவாங்க, உன் பாவம் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லிடுவாங்க. சரீரத்தை பொறுத்த வரைக்கும் செஞ்ச தப்ப, செய்த குற்றங்களை எந்த மனிதர்களையும் சொல்லக்கூடாது. இதுதான் ஷரியத். அல்லாஹ்ட்ட மட்டும் தான் சொல்லணும். யா அல்லாஹ், இந்த பாவத்தை பண்ணிட்டு இருப்பதாக சொல்லி அல்லாஹ்ட்ட சொல்லணும். ஆலோசனை கேட்கலாம், மஷூரா கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழல் நடந்து போச்சு, இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், அதை விட்டு நான் வெளியே வரும் என்பதாக நம்பிக்கையானவங்கள்ட்ட யார் நம்ம விஷயத்துல அக்கறையா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட என்ன செய்யலாம்? ஆலோசனை கேட்கலாமே ஒழிய செஞ்ச தப்ப மனிதர்கள்ட்ட சொல்றது இது கூடாது. அல்லாஹ்ட்ட இருந்து சித்தால விழுந்து தௌபா செஞ்சுட்டா அல்லாஹ் என்ன செய்வா? நம்ம மன்னிப்பை ஏற்றுக்கொள்வான். அப்ப இந்த 3 விஷயம் துஆவுக்கு முக்கியமான விஷயம். அப்போ முதல்ல என்ன வேணும்? தௌஹீத் வேணும். ரெண்டாவது என்ன? தக்ஸீர், தன்னை குறப்படுத்திக்கிட்டு அல்லாஹ் உயர்த்திக்கணும். மூணாவது என்ன? இஸ்திக்ஃபார் செய்யணும். ரசூலுல்லாஹ் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். இதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு. ஒருவேளை பெருமானார் பாவம் செய்யறதா இருந்தா அந்த பாவத்தையும் நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அந்த பெருமானார் குற்றங்கள் இல்லாத பரிசுத்தமான காத்தமுன் நபியின் ஒரு நாளைக்கு 70 முறை பாவ மன்னிப்பு கேட்கின்றார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். இன்னைக்கு வந்து சென்னை போன்ற உயர்ந்த பட்டினங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய
செய்யக்கூடிய ஆஸ்பத்திரி இல்ல, கவுன்சிலிங், ஒன்லி கவுன்சிலிங் மட்டும்தான். அங்க என்ன, எனக்கு தூக்கம் வர மாட்டேது, எனக்கு தூக்கம் வரணும், எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு கவுன்சிலிங் கொடுங்க. கவுன்சிலிங்க்கு மட்டுமே எத்தனை ஈசிஆருடைய சாலைகள்ல அதுக்குன்னே ஆஸ்பத்திரி அமைச்சிருக்கிறாங்க. ஏன்? உள்ளம் அமைதியாகல, உள்ளம் ஏதோ ஒரு தேட்டத்துல சுத்துது, உள்ளம் அமைதி இல்லாதனால என் தூக்கம் இல்லை. உள்ள அமைதி இல்லாதனால நான் பார்க்கிறேன், நான் கார்ல வேகமா போறேன், ஒரு கூரை வீட்டுல உள்ள ஒரு சின்ன ஒரு குடும்பம், ஒரு கணவன், ஒரு குடும்ப தலைவர், ஒரு மனைவி, அந்த குழந்தை நிம்மதியா தூங்குறாங்க. நான் கார்ல வர்றேன், நான் ஏசி போட்டுக்கிறேன், என்னுடைய பெரிய பில்டிங் இருக்குது, ஆனா எனக்கு தூக்கம் வரல. ஏன்? செய்த பாவங்கள் மூட்டை மூட்டையாக சிந்தனைகளில் வந்து கொண்டு என்ன செய்யல, உங்களை தூங்க விடல. அதுக்கு சொல்லித்தராங்க ரசூலுல்லாஹ், தனிமையில உட்காருங்க, யாரும் இல்லாத இடத்துல உட்காருங்க, உட்கார்ந்துட்டு உள்ளத்திலிருந்து வைப்ரேஷன் வர மாதிரி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு திக்ர் செய்ய, செஞ்ச பாவத்துக்கு தௌபா செய்ய, உங்களுடைய உள்ள பரிசுத்தமாயிடும், உங்களுக்கு தூக்கம் வரும், உங்களுக்கு நிம்மதி ஏற்படும். அப்ப துஆல 3 விஷயத்தை பெருமானா கற்றுத் தர்றாங்க. அடுத்து சொல்லி தராங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எங்க உம்மாட்ட ஒரு சும்மா எதிர்த்து பேசிட்டேன், எங்க உம்மாட்ட நான் எதிர்த்து பேசிட்டேன், எங்க உம்மாட்ட எதிர்த்து பேசுறதுனால எனக்கு தூக்கம் வரல, நான் இதுக்காக 20 ஆண்டுகள் அவங்கள்ட்ட தௌபா கேட்டேங்கிறாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. யார் ஒருத்தவங்க பாவ மன்னிப்பு கேட்டுட்டாங்களோ இந்த பாவம் தான் ரிஸ்க் தடுத்து வைக்குது. இவருக்கு வரக்கூடிய பொருளாதாரம், இவருக்கு வரக்கூடிய ரிஸ்க், இதை தடுத்து வைக்கிறது எதுனா ஒரே ஒரு விஷயம் தான், பாவம் தான். இவர் துவா கேட்கிறாரு, துவா மேல போகுது, ஆனா துவா நிராகரிக்கப்படுது. இவர் துவா கேட்கிறாரு, நிராகரிக்கப்படுதுன்னா தாமதப்படுத்தப்படுதுன்னு அர்த்தம். இவர் துவா கேட்கிறாரு, இவர் வாழ்வாதாரத்தை கேட்கிறாரு, இவர் பொருளாதாரத்தை கேட்கிறாரு, ஆனா என்ன, இவருடைய துவா அரிசி வரைக்கும் போயிட்டு அங்க தாமதிக்கப்படுது. எதனால தாமதிக்கப்படுது? இவர் பாவம் தான் அது நடக்குது. எப்ப இவர் இஸ்திக்பார் கேட்கிறாரோ ரிஸ்குடைய வாசல் அது திறக்கப்பட்டுரும். அப்ப பாவம் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை ஏற்படுது? இந்த மற்ற தேவைகளுடைய அந்த நிலைப்பாடு எல்லாம் கொஞ்ச நேரம் தாமதிக்கப்படுது. ஒரு சஹாபி வந்து சொல்றாங்க, நாயகமே நான் பாவம் பண்ணிட்டேன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ அல்லாஹ்வை இஸ்திக்பார் செய்யுங்க, அல்லாஹ்ட்ட கொஞ்சம் கையேந்தி இஸ்திக்பார் செய்யுங்கன்னாங்க. அவர் சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ் நான் செஞ்ச பாவம் ரொம்ப பெருசுன்னாரு. நான் செய்த பாவம் ரொம்ப பெருசு, நான் துஆ செஞ்சா நானே ஒரு பெரிய பாவியா இருக்கிறேன், ஒரு பெரிய பாவி, நான் எப்படி எனக்கு அந்த மனசு வரல, எனக்கு அல்லாஹ்ட்ட முன்னால உட்கார்ந்து தௌபா செய்யறதுக்கு மனசு வரலங்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உம்மா இருக்காங்களா, உனக்கு தாயா இருக்காங்களா, தாயார்கிட்ட சொல்லி துஆ செய்ய சொல்லுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். என்னுடைய பாவம் பெரிது என்கின்றார் பெருமானார் சொன்னார்கள், உம்மாட்ட சொல்லி துஆ செய்ய சொல்லுங்க. பொதுவா பெற்றோர்கள் துஆ அவங்க கையை தூக்கிட்டாங்கன்னா அல்லாஹ் என்ன செய்வான், பிள்ளைகளுடைய பாவங்கள் அவங்களுடைய தேவைகளை ஃபுல்லா அல்லாஹ் நிறைவேற்றி வச்சிருவான். அப்ப ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க, ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டோம், நம்மளும் துஆ செய்யறோம், அல்லாஹ் நம்மளை பார்க்கலன்னு சொன்னா முதல்ல பெற்றோர்கள்ட்ட போயிடணும். அங்கே பெற்றோர்கள் உள்ள கொடுத்திருந்தா மட்டும்தான் இவர் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். நம்ம எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம், அப்பா அம்மாவுடைய அனுமதி இல்லாம ஒரு பொண்ணை கூட்டிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவார், ஒரு பையன் இன்னொரு பொண்ணை தேடிட்டு போயிடுவார். அந்த பெற்றோர்கள் உள்ள கூற, அந்த பெற்றோர்களிடம் காயப்பட, இத்தனை ஆண்டு காலம் வளர்த்த என்னுடைய பிள்ளையினுடைய திருமணம் எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும் ஆசைப்பட்ட பெற்றோர்கள் எல்லாம் அந்த உள்ளங்கள் உடைத்திருக்கும் போது சத்தியமா எழுதி வச்சுக்கலாம், இவங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்காது, இவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. பெற்றோர்களுடைய மனம் புண்படும்படி அந்த பெற்றோர்கள் கெஞ்ச கதற போகாதமான்னு சொல்ல எந்த பிள்ளைகள் பெற்றோர்களை உதறி தள்ளிவிட்டு செல்வார்களோ எழுதி வச்சுக்கோங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, வாழ்க்கை நிம்மதி இருக்காது. அப்போ இந்த பெற்றோர்கள் தான் அவர்களுக்கு சொர்க்கமும் நரகமும் என்கின்றார்கள் முத்தமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பெற்றோர்களுடைய முதல்ல நம்ம துஆ செய்யணும், ரெண்டாவது யார்கிட்ட போய் நிக்கணும், பெற்றோர்கள்ட்ட போய் நிக்கணும். அடுத்து துஆவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய கலாவும் அல்லாஹ்வுடைய தீர்ப்பும் இவருடைய துஆவும் சந்திக்கும் என்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொன்னாங்க, அதாவது மேல இருந்து அல்லாஹ்வுடைய கலா இறங்கும், கீழே இருந்து துஆ போகும், இந்த இரண்டும் சண்டையிடும் என்கின்றார்கள். கலானா என்ன, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, இவருடைய நிலைமை
வச்சுக்கோங்க, இவர் ஆயுள் முடிஞ்சிருச்சு. இவர் வந்து என்ன செய்ய போறாரு? இன்னைக்கு இரவு மௌத்தாவா போறாரு. அங்க லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல எழுதப்பட்ட தீர்ப்பு கீழே இறங்குது. இவர் அப்பதான் ஆயுத துவா செய்றாரு, யா அல்லாஹ் எனக்கு வந்து ஆயுள் நீட்டி கொடு, இன்னும் என் பேர பேத்தியை ஃபுல்லா பார்க்கணும், என் கொள்ளு பேரனை ஃபுல்லா பார்க்கணும், நான் என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கு, நன்மையான காரியங்களுக்கு நான் என்னென்ன கொடுக்க வேண்டியது இருக்கு, நீயத்து வச்சிருக்கிறேன், ஒரு இது கிட்ட போறேன், அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு பள்ளிவாசல் கிட்ட போறேன், அல்லாஹ்வுடைய பாதையில இந்த மக்களுக்கு நான் உதவி செய்ய போறேன், அல்லது இன்னும் ஒரு பொருளாதாரத்தை இந்த மக்களுக்கு கொடுக்க போறேன், ஒரு 50 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், ஏதோ ஒரு துவா செய்யறாரு. என்னுடைய வாழ்வாதாரத்தை இன்னும் அதிகப்படுத்தி கொடு, என்னுடைய ஆயுள் நீட்டிக்கணும், அப்ப துவா செய்யறாரு. இப்ப மேலே இருந்து அல்லாஹ்வுடைய கலா இறங்குது, கீழே இருந்து இவருடைய துவா செய்யுது. இந்த ரெண்டும் சண்டையிடும் என்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியில இந்த துவாவிற்கு சக்தி கொடுக்கப்பட்டு இந்த துவாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்ப இந்த துவா செய்து ரொம்ப குறைஞ்சு போயிருச்சு. தொழுத உடனே ரெண்டு இமாம் துவா செய்வாங்க. துவா செய்யும் போது ரெண்டு ஆமீன் சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடும். அது மட்டும் இல்ல, இமாம் செய்யற துவா பெருமானார் தொழுகையில என்னென்ன துவா கேட்பாங்களோ, குர்ஆன்ல என்னென்ன துவாடா நபிமார்கள் செஞ்சிருப்பாங்களோ அதை அரபில அவங்க கேட்பாங்க, இமாம் கேட்பாங்க. அதுல பொதுவா குடும்பத்துக்கும் சேர்த்து வரும், இருக்கக்கூடிய மக்களுக்கும் சேர்த்து எல்லாமே நூறுல தான் கேட்பாங்க. இமாம் துவா செய்யும் போது உண்மையா கேட்பாங்க, எங்களுக்கு எங்களுக்கு ரப்பினா எனக்கு, ரப்பனானா எங்களுக்கு. அப்ப எல்லாமே ரப்பனா ரப்பனா தான் துவா கேட்பாங்க. பன்மையா சேர்த்து எங்களுக்கு எங்களுக்கு துவா கேட்பாங்க. ஒரு 5 துவா கேட்பாங்களா? மிச்சம் உள்ள துவா நம்ம தனிப்பட்ட தேவை என்ன இருக்கு அது நமக்கு தான் தெரியும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் துவா செய்யணும் என்பதை பெரும்பாலும் கற்றுத் தர்றாங்க. அப்ப தொழுகையினுடைய அந்த கபூலியத், அந்த கம்ப்ளீட் எப்ப வரும்னு சொன்னா அது துவாவுல தான் இருக்குது. பொதுவா துவா என்ன செய்யும்னு சொன்னா விதியை மாற்றிவிடும். அதற்கு உதாரணம் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்னு ஒரு வரலாறுல மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலன். குர்ஆனுக்கு சபர் செய்து போட்டதும் அவர்தான். அந்த ரொம்ப அந்த காலகட்டத்தில் இமாம்கள் உலமாக்கள் அவங்கள ஃபுல்லா அடக்கி தான் தான் உயர்ந்தாலும் காட்டுறது அவர்தான். அப்படிப்பட்ட ஒருத்தர், அப்படிப்பட்ட அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு சில உலமாக்கள் என்ன பண்ணாங்க? சப்போர்ட்டிங்கா இருந்தாங்க. அப்போ இமாம் ஹசன் பஸ்ரி என்ன செய்யறாங்க? அந்த உலமாக்களை பார்த்து சொல்றாங்க, கொஞ்சம் கடுமையான ஆளு வரலாறுல ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் கொஞ்சம் கடுமையான ஆளு. அவர் வந்து ஒருத்தர் கூப்பிட்டாருன்னா அவரை கொலை செய்ய போறாங்கன்னு அர்த்தம், அவர் தலையை எடுக்க போறாங்கன்னு அர்த்தம். இப்ப ஹசன் பஸ்ரி இமாம் எதிர்த்து அங்க இருக்கக்கூடிய உலமாக்கள்கிட்ட நீங்க பண்றது தப்பு என்பதாக என்ன செய்யறாங்க? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய அரசவையில இருக்கக்கூடிய சில சட்டவிதிகள்கிட்ட சொல்றாங்க, நீங்க பண்றது தப்பு, இதான் சரி, ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழிதான் செய்யறதா சொல்லி எதிர்த்து பேசுகின்றார்கள் இமாம் ஹசன் பஸ்ரி. இதை கேள்விப்பட்ட ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அவர் கூப்பிடுறாங்க. அப்போ அங்க உள்ள காவலாளிகிட்ட அனுமதி கேட்டுட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு குளிச்சுட்டு கஃபன் ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டாங்க. கஃபன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு யா அல்லாஹ் அந்த துஆ கேட்கும் பொழுது அந்த உறுதி இருக்கணும். அந்த உறுதி இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் உடனே கொடுத்துருவான். சில அனுபவசாலிகள்ட்ட கேட்டு பார்த்தா தெரியும், வாழ்க்கையில இக்கட்டான சூழல், ரொம்ப சிரமமான ஒரு நிலைமை, அந்த நிலைமையில எங்கிருந்து உதவி வரும்னு தெரியாது, உதவி கிடைச்சிருக்கும். நான் எப்படி இதை விட்டு வெளியே வர போறேன், எவ்வளவு பெரிய ஒரு பண நெருக்கடி, இது எப்படி சரி செய்ய போறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது உதவி கிடைக்கும். அனுபவத்தால மட்டும் அதை புரிஞ்சுக்க முடியும். அப்போ அவங்க உறுதியை கேட்கிறாங்க, யா ஐயோ யா ஐயோ துவா, இந்த தஸ்பீஹை கேட்கிறாங்க, துவா கேட்கிறேன், யா அல்லாஹ் இன்னைக்கு நான் சொல்வதை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் செய்வதை போன்று மாற்றி கூட துவா செய்யறாங்க. துவா செஞ்சுட்டு அரசவைக்கு வந்தவொடனே ஹசன் பஸ்ரி இமாமை பார்த்துட்டு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொன்னாரா, நீங்க ரொம்ப பயப்படுத்திட்டீங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப பயப்படுத்திட்டீங்க. உட்கார வச்சாரு. ஹசன் பஸ்ரி இமாமுக்கு வந்து ஆடைகள் கொடுத்தாரு, கண்ணியப்படுத்தி நீங்க போகட்டாங்க, இக்ராம் பண்ணிட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக கூப்பிட்டு கண்ணியப்படுத்தி போகட்டாங்க. சுத்தி உள்ளவங்க கேட்டாங்க, அவங்களை விட்டுட்டீங்களே அப்படின்னாங்க. சொன்னாரா, அவர் பார்த்த உடனே ஒரு திடுக்கு வந்துருச்சு உள்ளத்துல. இது வரலாற்று நடந்த நிகழ்வுகள். அவரை பார்த்த உடனே ஒரு பயம் வந்துருச்சு. பொதுவா எதிரிகள் உள்ளத்துல ஒரு பயத்தை போடுவான். செய்யக்கூடிய துவா, நான் பலவீனமானவன் தான், நான் ரொம்ப பலவீனமான மனிதன் தான், ஆனா எதிரி ரொம்ப வலுவான ஒரு நபரா இருக்கிறாங்கன்னு சொன்னா அல்லாஹ் பண்ணக்கூடிய முதல் வேலை என்னுடைய பயத்தை எதிரி உள்ளத்துல போட்டுருவான். இதுதான் அல்லாஹ் செய்யக்கூடிய முக்கியமான வேலை. அப்போ இவன் ஹசன் பஸ்ரி துவா செய்யறாங்க, யா ஹய்யூ யா கய்யூம், நித்திய ஜீவனே நிரந்தரமானவனே,
இன்னைக்கு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் நான் சொல்றதை கேட்கிறேன் என்பதா சொல்லிட்டு போறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ஆர்வமாக்கி கொடுக்கின்றான். அதனால அத்துஆஉ ரத்துல் கதா என்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆ என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய விதி அந்த தீர்ப்பு மாற்றிடும் என்கின்றார்கள். பொதுவா துஆ செய்யும் போது நல்லவங்கள்ட்ட நமக்காண்டி துஆ செய்ய சொல்லணும். அவங்கள்ட்ட எனக்காண்டி துஆ செய்யுங்க, உங்க துஆவுல என்னை மறந்துடாதீங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. தனக்கு எந்த தேவையுமே இல்ல, என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு, இனிமேல் பாவங்களும் கிடையாது, இனி செய்யக்கூடிய பாவங்களும் அது பாவங்களாவே இருக்காது ரசூலுல்லாஹ்க்கு. பெருமானார் சொன்னாங்க, கலீஃபா உமரை பார்த்து சொன்னாங்க, உமர் நீங்க உம்ரா போறீங்க, நீங்க உம்ரா செய்கின்றீர்கள், நீங்க உம்ரா போறீங்க, உங்களுடைய துஆவுல என்னை மறந்துடாதீங்கன்னு ரசூலுல்லாஹ். நீங்க உம்ரா போறீங்க, உங்க துஆவுல என்னை மறந்துடாதீங்க. யாரு? நமக்கு கீழே உள்ள சஹாபி, தன்னை கொல்ல வந்த சஹாபி, அவங்க காபிரா இருக்கிற ரசூலுல்லாஹ் வெட்ட வந்தாங்க. அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ், உமர் உங்களுடைய துஆவுல என்னை மறந்துடாதீங்க, எனக்கு துஆ செய்யுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் காலத்துல சஹாபினா எப்ப தெரியுமா பேர் வரும்? ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்திருக்கணும், அது ரசூலுல்லாஹ்வை கண்ணால பார்த்திருக்கணும், அது ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற அன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கணும். ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்திருக்கணும், ரசூலுல்லாஹ் பார்க்காம இருந்தா கூட பரவாயில்ல, ரசூலுல்லாஹ்வை பார்க்காம இருந்தாலும் பரவாயில்ல, ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்து துஆ செஞ்சிருக்கணும். அவருக்கு பேர் தான் சஹாபின்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் அன்னைக்கு மௌத்தா போறாங்கன்னா அன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு பேர் சஹாபி தான். இப்போ இந்த உவைசுல் கர்னி அவங்க யமன் நாட்டுல இருக்கிறாங்க. உவைசுல் கர்னி ஒரு மிகப்பெரிய அவ்வளவு ஒரு சஹாபாக்களுடைய அந்தஸ்துல உள்ளவங்க தான். அவங்க ரசூலுல்லாஹ்வை பார்த்ததும் இல்ல, ரசூலுல்லாஹ் உவைசுல் கர்னியை பார்த்ததும் இல்ல. அவங்களுக்கு எவ்வளவோ ஆசை, பெரிய வரலாறு சுருக்கமா சொல்றேன். அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வை பார்த்து ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சி கலிமா சொல்லி ரசூலுல்லாஹ்வை முஆனகா பண்ணிட்டு கண்ணால ஒரு தடவை பார்த்துடணும், நீங்க நம்ம கனவுல பார்த்துக்க முடியுமான்னு நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ்வை. ஆனா யமன் தேசத்துல உள்ளவங்க கொஞ்ச நாட்கள் பிரயாணம் பண்ண ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு போயிருக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை, பார்க்காம தான் மௌத்தா போனாங்க. உவைஸ் அவங்க ஏன் பார்க்கலன்னா உம்மாவுக்கு ஹிதமத் செய்யறதுக்காக யமன் நாட்டிலே தங்கிட்டாங்க. அதனால ரசூலுல்லாஹ்வை பார்க்கவே இல்லை கடைசி வரைக்கும். அவங்களுக்கு பேரு சஹாபி தான். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் என்னுடைய காலத்துக்கு பிறகு உவைஸ் வந்தாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட நீங்க உங்களுக்காண்டி துஆ செஞ்சுக்க சொல்லுங்கன்னா. உவைஸ் யாருமே தெரியாது. அபூபக்கர் சித்திக் அவங்களுக்கும் கலீஃபா உமருக்கும் உவைஸ் யாருமே தெரியாது. உவைசுல் கர்னி யாருமே தெரியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்க ரெண்டு பேத்துக்காண்டி இது செய்யுங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க உவைஸ பார்த்தா அவங்கள்ட்ட சொல்லுங்க, எனக்காண்டி துஆ செய்யுப்பான்னு யார்ட்ட சொல்லுங்க? உவைஸ் சொல்லுங்கன்னாங்க. அப்ப நல்லவங்கள்ட்ட துஆ செய்ய சொல்லணும். வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகிட்ட கூட நம்ம எனக்காண்டி துஆ செய்யுன்னு சொல்லணும். வீட்டில் உள்ள பெற்றோர்கள் எல்லாத்தையுமே என்ன செய்யணும்? எனக்காண்டி துஆ செய்யுன்னு சொல்லணும். அப்ப இதெல்லாம் ஒரு நடைமுறை. அப்போ துஆ கேட்கும் பொழுது அதுல என்ன செய்யணும்? தௌஃபீக் இருக்கணும். அல்லாஹ்வுடைய துஆ செய்யறது தௌஃபீக் தான். யார் வந்து உட்கார்ந்து துஆ செய்றாங்களோ அவங்க அல்லாஹ்வுடைய பார்வையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா எல்லாத்துக்குமே துஆ செய்ய வாய்ப்பு கிடைக்காது. எங்க இருந்து துஆ செய்யலாம்? கடையில உட்கார்ந்து வியாபாரம் பண்ணிட்டு, பள்ளியில உட்கார்ந்து, தனிமையில வீட்டுல உட்கார்ந்துட்டு எங்க இருந்து வேணாலும் துஆ செய்யலாம். துஆ செய்யறது அல்லாஹ் தரப்புடைய தௌஃபீக். யாருக்கு கடைசி நேரத்துல இஸ்திக்ஃபாருடைய வாய்ப்பு கிடைக்குதோ, யாருக்கு கடைசி நேரத்துல தௌபாவுடைய வாசல் திறந்திருக்குதோ அவங்கள பெரிய பாக்கியவான், அவங்கள பெரிய சாலிஹீன். அவர் மௌத்தா போறாரு, ரூஹ் நிக்கும் போது தொண்டைக்குடி வெளியே ரூஹ் வெளியே போகும்போது இந்த சமயத்துல அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிட்டாருன்னா அவர் பெரிய பாக்கியவான். கலிமா சொல்லிட்டா அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்கிடுவான். அப்ப துஆ கேட்கும்போது எப்படி துஆ கேட்கணும்? அல்லாஹ்வை மறந்துடாம துஆ கேட்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு பெரிய வரலாறு. அதுக்கு ஒரு சின்ன ஒரு பகுதி. அவங்க சிறையில மாட்டிக்கிட்டாங்க. சிறையில மாட்டிக்கிட்டவங்க கூட ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ஒருத்தர் என்ன செய்வாரு? ரிலீஸ் ஆகி எங்க போயிருவாரு? அரசர்கிட்ட போய் வேலைக்கு போயிருவாரு. இன்னொருத்தர் கொல்லப்பட்டுருவாரு. இதெல்லாம் எடுத்து பார்த்தா அந்த வரலாறு இருக்கும். ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில. எதுவும் பண்ணவே இல்லை, தப்பு செய்யாம நிரபராதி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குற்றவாளியா உள்ள இருக்கிறாங்க. அப்ப இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் கொல்லப்பட்டுருவாரு, ஒருத்தர் எங்க போயிருவாரு? அரசர்கிட்ட போயிருவாரு. இப்ப சொல்லி தராங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், என்னைய பத்தி அரசர்கிட்ட சொல்லுப்பான்னு சொல்றாங்க. என்னைய பத்தி அரசர்கிட்ட சொல்லுன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்கிறது. அப்ப ஜுல்லிஸ் கேக்குறாங்க, உங்களை உங்க சகோதரன் கொல்ல பார்த்தாங்க. யூசுஃபே உங்களுடைய 11 சகோதரர்கள்
என்னைய பத்தி உன் அரசனை சொன்னேன்னு நீங்க ஒரு மனிதர் மூலியமா அல்லாஹ் உதவி தேடுறீங்க. நீங்க நபி யார்கிட்ட கேட்டிருக்கணும்? அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கணும். இனிமேல் அதை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பண்ண தவறுக்காக விதவசிலி சிரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா ஒரு 10 அதாவது 3 to 10 வருஷம் அது அந்த வருஷத்துக்குள்ள தான் அந்த ஆண்டுகள். சில ரிவாயத்துல சொல்லப்படுது 7 வருஷம் சொல்லப்படுது. 7 வருஷம் செய்யாத தப்புக்காக ஜெயிலே இருந்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை அப்படி. ஒரு 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 நபி வாயில இருந்து என்ன செய்யக்கூடாது? மனிதர்களுக்கு தேவையா இருக்கக்கூடாது. இதுல வரக்கூடிய படிப்பினை என்ன சொன்னா எந்த காலகட்டத்திலும் என்னுடைய தேவையை ஒரு மனிதர்கள்ட்ட போய் என்ன செய்யக்கூடாது? நின்றக்கூடாது. முதல்ல அல்லாஹ் தஆலா எத்தனையோ பேஷண்ட் இருக்கிறாங்க, டாக்டர் கை விட்டுருவாங்க, எந்திரிச்சு உட்கார்ந்து இருப்பாரு. டாக்டர் சொல்லுவாரு யாரும் பொழைச்சுக்குவாருமா, சாதாரண விஷயமா சொல்லுவாரு, அவர் இறந்து போயிடுவாரு. நல்லா இருப்பாருன்னு சொன்னவர் இறந்திருக்காரு, இவர் பொழைக்க மாட்டாருன்னு சொன்னவர் உயிரோடு எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிறாரு. என்ன நிலைமை? அல்லாஹ் தஆலா தான் கல்லாவை நிர்ணயிக்கிறவன், அதாவது தீர்ப்பளிக்கிறவன் அல்லாஹ் தஆலா தான். அப்ப முதல்ல தேவையானது அல்லாஹ் தான் தேவையாகணும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு புரிய வருகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் துஆ கேட்கும்போது இப்படி துஆ கேட்பாங்க, யா அல்லாஹ் என்னுடைய தீன சரியாக்கு, தீன் சரியாக வாழ்க்கை சரியாகும். முதல்ல கேட்பாங்க என் தீன சரியாக்கு, ரெண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என் வாழ்வாதாரத்தை சரியாக்கு, மூணாவது ரசூலுல்லாஹ் துஆ கேட்பாங்க என்னுடைய மறுமையை சரியாக்கு, நாலாவது துஆ கேட்டாங்க ரசூலுல்லாஹ் என்னைய நலவுகளை அதிகமாக செய்ய வேண்டும் பெருமானார் துஆ செஞ்சாங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நாம யார்ட்டையும் பதுவா வாங்கிடக்கூடாது. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா சஹாபி இருந்தாங்க. அவங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாயகமே எனக்கு ஒரு அமலை கற்றுத்தாருங்க, நான் என்ன செய்யணும்னு சொன்னா நான் துஆ கேட்டா அது ரிஜெக்ட் ஆகவே கூடாது, அல்லாஹ்ட்ட செலக்ட் மட்டும் தான் ஆகணும். நான் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்ட்ட அங்கீகரிக்கப்படணும், அது நிராகரிக்கப்படவே கூடாது. அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம சஹாபி. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க, நீங்க உங்களுடைய வாழ்வாதாரத்தை ஹலால் ஆக்கிக்கங்க. ஒரு ஃபுட்டு வாயில போகுதுன்னா அந்த ஒரு கவலை உணவை நீங்க ஹலால் ஆக்கிக்கங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே மது இது போன்று ஹராமான உணவு உங்க வயிற்றுல போகாம பார்த்துக்கங்க. எப்ப இந்த வாழ்வாதார பிரச்சனையில ஹலாலுங்கிற விஷயம் மட்டும் என்னுடைய உணவு ஆயிடுச்சோ உங்க துஆ அங்கீகரிக்கப்பட்டோம். ஹராமான கவலை வயிற்றுல ஒரு கவலை இருக்கும்போது துஆ அங்கீகரிக்கப்படாது. அப்போ ஹலாலான உணவு இருக்கும்போது துஆ அங்கீகரிக்கப்படும். அதே போன்ற வாழ்க்கையில அல்லாஹ் கண்டிப்பாக கொடுத்தான். இந்த காலகட்டத்துல ஒரு பெரிய ஒரு ஆட்சியில இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு ஏரியாவுக்கு ஒரு கவர்னரா இருந்தாங்க. அப்போ ஹலீஃபா உமர்ட்ட சில பேர் ஒருத்தர் போய் சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர் சரியில்லை, ஆள் கொஞ்சம் மோசமா இருக்கிறாரு, சில தவறு செய்யறாருன்னு போய் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த சொன்னவர் யாருன்னே தெரியாது. சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவங்க துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் நான் குற்றம் செஞ்சேன், நான் எந்த தப்பு செய்யவே இல்லை, நான் குற்றம் செய்யாம யார் நான் குற்றம் செய்ததா ஹலீஃபா உமர்ட்ட போய் சொன்னாங்களோ அவங்க கண்பார்வை எடுத்துரு, ஆயுதம் நீட்டி கொடுத்துரு, வாழ்க்கையில சோதனை கொடுத்துருன்னு அவங்க பதுவா செஞ்சுட்டு போயிட்டாங்க. கண்பார்வை எடுத்துரு, ஆயுதம் நீட்டி கொடுத்துரு, எல்லா சோதனையும் கொடுத்துருன்னு அவங்க பதுவா செஞ்சுட்டாங்க. அந்த துவா அப்படியே அங்கீகரிக்கப்பட்டுச்சு. இப்போ அவங்க வாழ்வாதாரம் பறக்கத்தாயிருச்சோ அந்த பதுவா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. எல்லாம் பாதுகாக்கணும். நம்ம பிறகு துவா கேட்பதோடு யாருடைய பதுவாவை நம்ம வாங்கிடக்கூடாதுன்னு நம்ம உறுதியா இருக்கணும். சிலருடைய வார்த்தைகள் சில முகசுரிப்பு அது நம்ம வாழ்க்கையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடும். எல்லாம் பாதுகாக்கணும். எல்லாம் அல்லாஹ் தஆலா நாம் செய்யக்கூடிய எல்லா துஆக்களையும் அங்கீகரிப்பானாக. நீண்ட நாட்கள் உடல் ஆரோக்கியம்